அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு கட்சி சாலை மறியல் போராட்டம் பண்ணாங்க. சாலை மறியல் போராட்டம் பண்ணும்போது ஆகாஷ் என்ற ஒரு இளைஞன் அவன் தன்னுடைய வேலைக்காக அந்த ரோட்டில் போயிருக்கான். ஏன்னா அறிவிக்கப்படாத மறியல், யாரும் அனுமதிக்கப்படாத மறியல், அதிகார திமிரில் உட்கார்ந்த மறியல். அந்த மறியல் அப்போ ஒரு பையன் தன்னுடைய ரோட்டை கடந்து போய் ஆகணும், எனக்கு வேலை பார்க்கணும், நான் போகணும் அப்படின்னு அங்கே உள்ள மறியல் பண்ண இளைஞர்கிட்ட சொல்கிறான். ஆனால் அவங்க அதுக்கு தகாத வார்த்தையில் பேசி அந்த பையனை விடலை. அந்த பையனும் இப்போ என்னுடைய சம்பளத்தை யார் கொடுப்பா, நான் வேலைக்கு போகலனா? ஏன்னா உங்களுடைய போராட்டத்துக்கும் உங்களுடைய மறியலுக்கும் பொதுமக்கள் ஏன் சிரமத்துக்கு ஆளாகணும்? இல்லை அனுமதி வாங்கினீங்களா? அனுமதி யாருமே வாங்காமல் திடீர்னு சாலை மறியல் பண்ணும்போது காவல்துறை அவங்கள அகற்றணும். அவங்கள அகற்றலை. அதே மீறி அந்த பையனை சமரசம் பேசினீங்க. ஏன்னா அந்த பையன் ரோட்டில் வரும்போதே நான் இன்னைக்கு போகணும், ஒரு காவல் ஆய்வாளரோட சண்டை போடணும், அவரை அடிக்கணும் அப்படின்னு அவன் மனசில் எண்ணிக்கிட்ட வந்தான். கிடையாது, அவனுடைய பொழப்பை பார்க்கணும், என் வீட்டை பார்க்கணும், என் குடும்பத்தை நான் கவனிக்கணும் அப்படின்னு அவன் எந்த ஒரு விதத்தில் எந்த நோக்கில் வந்தானோ பாவம் அந்த பையன். இவங்க பண்ண மறியலுக்கு அந்த பையன் பள்ளிக்கடாவாயிட்டான், அப்படி தான் சொல்ல முடியும். இப்போ அந்த பையன் அந்த பையனை போலீஸ்காரர் சமாதானப்படுத்தவோ இல்லை அவனை போய் மிரட்டினாங்க. நீங்கள் சொல்ல வேண்டியது மறியல் செஞ்சாங்களா, அவங்கள கட்டணும், குண்டு கட்டாக கைது பண்ணியிருக்கணும். அவங்கள மறியல் பண்ணுறவங்கள எந்த ஒரு அனுமதியின்றியும் சாலையில் உட்காந்துருக்குறாங்க, பொதுமக்களுக்கு இடையூறு பண்ணதுக்கு அவங்கள தூக்கி நீங்கள் உள்ளே வச்சுருக்கணும். அதையும் மீறி அந்த பையன்கிட்ட போய் அந்த பையனை அடித்தாங்க காவல்துறை. அடிக்கும்போது காவல்துறை பாஷை கை நீட்டுறது தப்பு. பதிலுக்கு அந்த இளைஞன் திருப்பி தாக்கியது அதுவும் மிகப்பெரிய தப்பு. அதை சரி நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஆனால் அந்த பையன் தவறு செய்ய தூண்டியது அந்த மறியல்காரர்களும் காவல்துறையும் தான். அந்த பையன் தவறு செய்யணும்னு வந்தானா, அவன் பாவம் என்ன மனசில் என்ன கனவோட வந்தானோ, அவன் என்ன வேலைக்கு போனானோ, அவன் சம்பாதிச்சு வீட்டில் கொடுத்தா தான் அவன் வீட்டில் கொஞ்சம் அடுப்பு எரியுமோ, அந்த நிலைமையில அந்த பையன் வந்தான். சரி, ஓகே, அந்த பையன் கோபத்தில் கையை நீட்டிட்டான், அது மிகப்பெரிய தப்பு. ஒரு சீருடை அணிந்தவர்கள் மீது கை நீட்டியது மிகப்பெரிய தப்பு. அதை நான் என்றைக்குமே ஒத்துக்கிட மாட்டேன். நீங்கள் அதை கைது செஞ்சீங்க. ஆனால் கொலை மிரட்டல் உள்ளிட்ட 6 பிரிவுகளில் வழக்கு பண்ணியிருக்கிறீங்க அந்த பையன் மேலே. 6 பிரிவுகள், கொலை மிரட்டல் உட்பட. அந்த பையனோட மொத்த வாழ்க்கையும் முடிஞ்சிடும். அதில் யாராவது ஒரு நல்ல வக்கீலோ யாராவது அமைஞ்சு அந்த பையன் பக்கம் நியாயத்தை எடுத்துரைத்து நீதிபதிகள் இருந்தால் மட்டும்தான் அந்த பையனுக்கு விடிவு காலம் பிறக்கும். இருந்தாலும் எஃப்ஐஆர் ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு கிரிமினல் குற்றம் ஆயிடுச்சு அப்படின்னா அவன் இனிமேல் எதிர்காலத்தில் அரசாங்க வேலைக்கு போக முடியாது. மீதி உள்ள காலத்தை எப்படியாவது அவன் கழிக்க தான் பார்க்கணும். அந்த பையன் பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு சின்ன முன்கோபம் அந்த பையனோட வாழ்க்கையை சீரழிச்சிருச்சு. கருணை அடிப்படையிலையோ இல்லை அவனுக்கு அறிவுரை பண்ணியோ இல்லை வேறு ஏதாவது பணி செய்ய விடாமல் தடுத்தான்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு போட்டோ அந்த பையனை கொஞ்சம் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் காவல்துறை ஒரு யூனிஃபார்ம் போட்ட ஒரு காவல் ஆய்வாளரை அடித்தது மிகப்பெரிய தப்பு தான். ஆனால் அவன் அடிக்க தூண்டியது அந்த போராட்டமும், அனுமதியின்றி நடத்தப்பட்ட போராட்டமும், காவல்துறை நடந்துக்கிட்ட விதம் தான் நான் சொல்லுவேன். எது எப்படியோ, யாரோட சுயநலபத்துக்காகவோ யாருடைய அதிகார திமிருக்காகவோ ஒரு பையனோட வாழ்க்கை அங்கே முடிகிற நிலைமையில் இருக்குது. என்ன நடக்குதுன்னு தெரில. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அந்த பையன் செஞ்ச தப்பா, யார் மேலே தப்பு, யார் மேலே சரின்னு. நன்றி, வணக்கம்.